அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் அஃபி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? டேஸ்டியாக கொஞ்சமாக புளி நான் ஊற வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, இதை கட் பண்ணி லைட்டாக கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வடகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா முழு மல்லித்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட குழம்பு தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டா இப்போ திக்கான தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 மூடி தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்னா தேங்காய் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பேஸ்ட்டோட தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும். மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மீனுக்கெலாம் கோடு போட்டு வச்சுட்டேன். இப்போ மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். கவலை மீன் தான் இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக மணித்தில் எல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அது கூட பார்த்திங்கன்னா தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வராது. மீனோட நல்லா செட் ஆகிடும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த மசாலாலாம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மீனை நல்லா பரட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸும் குக் பண்ணிவிட்டு மீன் குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அன்றைக்கி முதல் லஞ்ச் பார்த்திங்கன்னா எங்கள் டேடிக்கு மட்டும் தான் குக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி நான் மொஹரம் நோன்பு வச்சுருந்தேன். குக்கிங்கில் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை இருந்துச்சு, லாங் வீடியோ. அதெல்லாம் அதுவும் அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைமில் பால்கனியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். நோன்பு திறக்கிறதுக்கான டைமும் வந்துச்சு. பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி, பூஸ்ட், அப்புறம் ஜூஸு, சம்சா இதை மட்டும் வச்சு நான் நோன்பு திறந்துட்டேன். ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. இன்விடேஷன் வைக்கிறதுக்காக மேரேஜ்க்கு. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இடியாப்பம் தான். அதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.